அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரப்போற குரூப் 2A மெயின்ஸுக்கான ரீசனிங் கிளாஸ் தான் வந்து பார்க்க போறோம். நம்மளுக்கு குரூப் 2A மெயின்ஸ்ல சிலபஸ்ல 40 கேள்விகள் ரீசனிங்ல இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதினா இந்த ரீசனிங் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா 40க்கு 40 ஈஸியா வந்து எடுக்கலாம். நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, பிராக்டிஸ் நிறைய வந்து பண்ணீங்க அப்படின்னா 40க்கு 40 ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கிளாஸை முழுமையா வந்து பாருங்க, கவனமா வந்து பாருங்க. கண்டிப்பா அனாலஜி, அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக், சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அனாலஜி அப்படிங்கிறது. இந்த அனாலஜில இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், நான் கேரண்டி கொடுக்குறேன். சரியா? இந்த கிளாஸை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். சரியா? கீழே கொடுக்குறேன். அதுல நம்ம ஃப்ரீ டெஸ்ட் இந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல, ஓகேவா, நான் அந்த லிங்க் வந்து தரேன். ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து நான் வந்து தருவேன். ஓகேவா? ஒரு 8 மணி போல நான் வந்து தரேன். நீங்க வந்து போட்டுப்பாங்க. ஒரு 10 கேள்வியோ ஒரு 15 கேள்வியோ நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா வந்து வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ டைம் கம்மியா வச்சிருப்பேன். அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு பார்க்குற மாதிரி நான் வந்து கொடுப்பேன். ஸோ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து கொடுப்போம். ஓகேவா? சரி, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனாலஜி அப்படிங்கிறது. அனாலஜினா என்ன சார்? அனாலஜி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்ல ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஒத்தத்தன்மைனா என்ன? அதாவது ஒரு 2 விஷயம் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த 2க்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கும். சரியா? அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி, நான் 2ன்னு சொல்றது ஏதோ ஒரு 2 பொருளா இருக்கலாம், 2 லெட்டரா இருக்கலாம், 2 நம்பரா இருக்கலாம், எதுவும் வேணா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பேர் பண்ணி அடுத்து வர்ற இந்த இடத்துல வர்ற அந்த இதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் என்ன சார் அது இதுன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து நம்பர்ஸையோ இல்லைன்னா லெட்டர்ஸையோ கொடுக்குறப்போ வந்து நல்லாவே புரியும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த 2ஐத்தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் இல்லை, இதையும் கம்பேர் பண்ணலாம், இதையும் கம்பேர் பண்ணலாம். அது எப்படி வேணா கம்பேர் பண்ணலாம். ஆனா மெஜாரிட்டி என்ன வரும் அப்படின்னா, இந்த 2ஐ கம்பேர் பண்ணி தான் வரும். சரியா? முதல் 2 வந்து கம்பேர் பண்ணி, இந்த 2க்கு ஏதோ ஒரு ஒற்றுமை தன்மை வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து 3வது இடத்துல இந்த இடத்துல வர்றதையும் இந்த இடத்துல வர்றதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இதுதான் வந்து அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. இப்போ வந்து இந்த அனாலஜில நிறைய டைப்ஸ் வந்து இருக்குப்பா. ஓகேவா? அதுல நமக்கு அதிகமாக கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க, 2:3 4:n அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கணக்கு சம் வந்து அடுத்து வரும், ஒரு 4-5 கணக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி. 2 3, ஓகேவா? 2 3 4, இதுக்கப்புறம் என்ன வரும்? எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? 5ன்னு சொல்லுவீங்க. சரியா? இது ஈஸி தானே, நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஈஸியா வந்து கேட்க மாட்டாங்க, கஷ்டமா வந்து கேட்பாங்க. ஆனாலும் நம்ம வந்து உள்ள அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை. ஓகேவா? சரி, இது போறதுக்கு முன்னால சரி நான் அப்புறமே சொல்றேன். லெட்டர் அனாலஜி அடுத்தது. ஃபர்ஸ்ட் நம்பர் அனாலஜி, அடுத்து லெட்டர் அனாலஜி. லெட்டர் தான் என்ன சார்? ஆல்பபெட் இருக்கு இல்லையா? ABCD. ஸோ AB.CD.EF. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வைப்பான். ஏதோ ஒரு ABCD கொடுத்துட்டு அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி வைப்பான். சரியா? அதுதான் லெட்டர் அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மிக்ஸ்டு அனாலஜி. மிக்ஸ்டு அனாலஜி அப்படின்னா இந்த 2 நம்பரும் லெட்டரும் மிக்ஸ் ஆகி வந்து வரும், என்ன வரும் அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. சரியா? அடுத்ததாக வேர்ட் அனாலஜி, வார்த்தை. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இந்தியா அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்தியா ரூபாய். அதே மாதிரி இங்க US அமெரிக்கா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அமெரிக்கா, இந்தியா ரூபாய் கொடுத்தான். அந்த ஈஸ்ட் வந்து இருக்கும் நடுவுல. சரியா? அந்த இது இருக்கும். இதை பார்த்துட்டு சார் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் இது வந்து வருமே, அங்க வேற இங்க வேற. சரியா? அங்க ABC, அதாவது AST BST C எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது வேற இது வேற, 2ஐயும் போட்டு குழப்பிக்க கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா அதுல வேற ஆன்சர் வரும், இதுல வந்து வேற ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட். பாரு, இந்தியாவுக்கு ரூபாய்ன்னு சொல்றாங்க. அப்ப அமெரிக்காவுக்கு என்ன? யூஎஸ்னா அமெரிக்காவுக்கு என்ன? அமெரிக்காவுக்கு டாலர் அப்படிங்கிறது. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உனக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா வந்து சொல்றேன். சரியா? ரைட். அடுத்து பிக்சர் அனாலஜி. பிக்சர் அனாலஜி நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி தேவையில்லை.
2 படத்தை கொடுத்து 3வது படமா என்ன வரும் அப்படின்னு சொல்லி வைப்பான். ஓகேவா? அது நமக்கு வந்து அதிகமாக தேவையில்லை, ஆனால் ஈஸியாக வந்து போட்டுருவீங்க. நம்மளுக்கு தேவை என்னன்னா இந்த 4 தான். அதாவது நம்பர், லெட்டர், மிக்ஸ்டு வேர்டு. இதுல முக்கியமா நம்பர், லெட்டர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பாருங்க, இந்த நம்பர் லெட்டர் போறதுக்கு முன்னால இன்னைக்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 20 வரைக்கும், சரியா, 1ல இருந்து 20 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சுக்கணும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 2, சாரி 2 ஸ்கொயர் 4, சாரிப்பா 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, இந்த மாதிரி 20 வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 20 வரைக்கும், இப்போதைக்கு 20 வரைக்கும். அதே மாதிரி கியூப், 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 20 வரைக்கும் நமக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த அனலாஜில, முக்கியமாக நம்பர் அனலாஜில நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ சம்முக்குள்ள நான் வந்து என்ட்ராங்க. அதே மாதிரி இப்ப நம்பர் அனாலஜிக்கு இது தேவை. லெட்டர் அனாலஜிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா A to Z, A B C D இந்த மாதிரி Z வரைக்கும் என்ன அப்படின்னா அவரோட கவுண்டிங் வந்து தெரியும். 1 2 3 4 இந்த மாதிரி 26 வரைக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு T இருக்குன்னா 20 எழுத்து வந்து T இருக்கு. ஓகேவா? T20 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். K அப்படின்னா 11வது எழுத்து K, கிங்ஸ் 11 பஞ்சாப், K11 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அதாவது அசெண்டிங்லயும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது ஏபிசில இருந்தும் மைண்ட் வந்து வச்சுக்கணும். அடுத்து ஜெட்ல இருந்தும் ஆரம்பிச்சு, சரியா, ஜெட்டுக்கு 1, சரியா, இந்த மாதிரி லாஸ்ட்ல ஏக்கு வந்து 26ன்னு வரும் பேங்க்ல. இது நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை. இது எஸ்எஸ்சி பேங்கிங்ல தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டஃபா வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு டிஎன்பிசி ரொம்ப டஃப்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? நீ எஸ்எஸ்சி அளவுக்கு வந்து படிங்க, எஸ்எஸ்சி பேங்கிங் அளவுக்கு படிங்க. டிஎன்பிசியில் ரீசனிங் 40 கேள்வி அடிச்சு தட்டி தூக்கி போயிட்டே இருக்கலாம். சரியா? நான் ஏன் கான்ஃபிடன்டா சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக தான் பாருங்க. ஓகேவா? பாக்குறதுக்கு தான் இது வந்து ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை. சரியா? இப்போ நான் வந்து சம்முக்குள்ள வந்து போறேன். முதல் சம் வந்து பாருங்க, 4:9. சரியா? 4:9. இங்க 25 என்னன்னு கேட்கறான். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்கறான். இதை ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ABCD அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். சரியா? என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. சரி, இப்போ என்ன வரும் அப்படின்னா, அப்சல்யூட்லி என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா, அதிகபட்சமாக இந்த 36 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. சரியா? 36 தானே நினைச்சிங்க, கரெக்ட் தானே? சரி, இப்போ சொல்றேன் பாருங்க, 36 போட்டுதான் தப்பு. சரியா? என்னன்னு சொல்றேன் பாருங்க. இந்த அனாலஜியை பொறுத்த வரைக்கும், இந்த நம்பர் அனாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் அனாலஜி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பாருங்க, எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்கா, கியூப் நம்பரா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சார் அதைத்தானே நான் பார்த்தேன். பாருங்க, இப்போ வந்து பாருங்க, 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் 4. சரியா? அடுத்து வந்து பாருங்க, 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர் 9. சரியா? அப்ப இந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன இருக்கு, 25 இருக்கு. அப்ப 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர். அடுத்து என்ன வரும், எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரணும், 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 36. இந்த இருக்கு ஆன்சரு. அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் நம்ம ப்ரெஃபரன்ஸ் இப்படி வந்து கொடுக்க கூடாது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து பிரைம் நம்பருக்கு கொடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் பிரைம் நம்பர். அடுத்ததாகத்தான் என்ன அப்படின்னா, ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் கொடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பெருக்கல் வகுத்தல். அதுக்கப்புறம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பிளஸ் மைனஸ். இந்த ஆர்டர்ல நீங்க வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எஸ்எஸ்சி ட்ரை பண்றப்ப இப்படித்தான் நம்ம பார்ப்பாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ வந்து பாருங்க, இப்ப இதுல நீங்க பண்ண தப்பு தெரிஞ்சுக்கும்.
சார் இது வந்து ஆப்ஷன் வந்து பாருங்களேன். இப்போ ஆப்ஷன் தான் 4 ஆப்ஷனுக்குமே நான் வந்து ஆன்சர் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பாடம் நடத்தணும் அப்படிங்கிறா நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து இது வந்து பார்த்துட்டோம். ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், பிரைம் நம்பருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன இருக்கு, 2 ஸ்கொயர் தான், சேம் 2 ஸ்கொயர். அடுத்து 3 ஸ்கொயர், ஓகே 5 ஸ்கொயர். அடுத்து வந்து பாருங்க இந்த இடத்துல பாருங்க 2 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பரா? பிரைம் நம்பர்னா என்ன சார் அதை சொல்லுங்க முதல்ல. பிரைம் நம்பர்னா என்ன? பிரைம் நம்பர் அப்படின்னா பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரியா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பகா எண். பகா எண் அப்படின்னா என்ன? அந்த நம்பரை 1ஆல வகுக்கலாம், திரும்ப சேம் அதே நம்பரால வகுக்கலாம். இப்ப வந்து பாருங்க, இப்ப 2 இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 2 1ஆல வகுக்க முடியும், சேம் அதே நம்பரால மட்டும்தான் வகுக்க முடியும், வேற எதாவது வகுக்க முடியாது. இப்ப 3 எடுத்துக்கோங்க. 3 1ஆல வகுக்கலாம், திரும்ப 3ஆல மட்டும்தான் வகுக்க முடியும். சரியா? புரியுதா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நம்பர் 6 இருக்கு. 6 வந்து பாருங்க 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 6ஆல வகுக்கலாம். வகுக்கலாமா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பகுயன். இதுதான் பகாயன். ஓகேவா? அப்ப இங்க 2 பகாயன், 3 பகாயன், 5 பகாயன், 6 வந்து என்னது பகுயன் தானே. அப்ப 6 போடலாமாங்க? தப்பு தானே. இப்ப வந்து கரெக்டா வருதா? அப்ப என்ன ஒரு பிரைம் நம்பர்ல 2 3 5, 5க்கு அப்புறம் எந்த நம்பர் வரும் பிரைம் நம்பர்ல? 7 அப்படிங்கிறது. சரியா? சோ 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் என்ன வரும்? 7 ஸ்கொயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 49. அப்ப இதுக்கு கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னா இந்த 7 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரைம் நம்பர் தான் கொடுக்கணும். அப்ப ஆன்சர் வந்து 49 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? சார் என்ன சார் இப்படி குழப்பறீங்க? ஆப்ஷன்ல 2மே வந்தா நான் என்ன பண்றது? 2மே வந்தாலும் பிரைம் நம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் வந்து கொடுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, வேற எப்படி இதுல வந்து கணக்கு வந்து போடலாம்னு பாக்குறேன். பாருங்க, 2 ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக சொல்றேன். 2 ஸ்கொயர். அடுத்து 9 இருக்கு இல்லையா? 9. இந்த 9 அப்படிங்கிறது 2 கியூப் பிளஸ் 1 எழுதலாமா? சாரி, 2 கியூப் பிளஸ் 1 எழுதலாமா? அப்ப வந்து பாருங்க, இதே மெத்தட் இங்க வந்து போடலாமா? 5 ஸ்கொயர். அதே மாதிரி 5 கியூப் பிளஸ் 1 போடலாமா? 5 கியூப் எவ்வளவு? 25, 125 பிளஸ் 1 126. அப்ப ஆன்சரா எதை வைக்கலாம்? 126 வைக்கலாம் தானே? சரியா? அதாவது ஆப்ஷன்ல இதுவும் இல்ல, இதுவும் இல்ல, இந்த 36 இல்ல, 126 இருக்கு. வேற நம்பரும் இதுக்கு வந்து லிங்க் ஆகல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக 126 ஆன்சரை வந்து போடலாம். இதெல்லாம் சால்வ் பண்ற மெத்தடுப்பா. சரியா? நான் வந்து குழப்பம் வந்து உன்னை வந்து விரும்பல. ஓகேவா? இந்த மெத்தட் வந்து பாத்துக்கோ. பிரைம், ஸ்கொயர், கியூப், பெருக்கல், வகுத்தல், பிளஸ், மைனஸ் அப்படிங்கிறது இதை மட்டும் நல்லா வந்து பாத்துக்கோங்க. சரியா? இந்த ஸ்கொயர், கியூப், பிரைம் இதெல்லாம் வரலன்னா மட்டும்தான் பெருக்கல், வகுத்தல் பார்க்கணும். பெருக்கல், வகுத்தல் வரலாம் மட்டும்தான் கூட்டல், கழித்தல் பார்க்கணும். சரியா? ரைட். இப்படி கூட பண்ணலாம். இப்போ வந்து பாரு, ஒரு கூட்டல் கழித்தலுக்காக சொல்றேன். 4 இருக்கா? 4 பிளஸ் 5 9. அதே மாதிரி 25 பிளஸ் 5 30. இங்க ஆப்ஷன் 30 வச்சுக்கலாம், நான் ஒரு 30 போட்டுக்கலாம். ஆப்ஷன்ல வச்சிருந்தால், ஆனா வைக்கலையே. ஓகேவா? இது எப்படி வேணா நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேவா? அதுக்காகத்தான் இத்தனை ஆப்ஷன். ஸோ பெருக்கல்ல வைக்கணும் அப்படின்னா 4 × 2 8, 8 பிளஸ் 1 9. அதே மாதிரி 25 × 2 50, 50 பிளஸ் 1 51. இதையும் வைக்கலாம். சரியா? அதாவது இங்க வந்து 4 இருக்கு. 4 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2ஆல பெருக்கிறோம், பிளஸ் 1 கூட்டுறோம். இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? சோ 51 நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஆன்சரா வந்து வரும். சார் அப்ப இது என்ன சார் ஆன்சர் இருக்கு? ஃபைனலா நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரைம் நம்பர். சோ 49 தான் ஆன்சர். சரியா? ஓகே. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வச்சேன். ஒரே சம்பளம் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இந்த சம்பளம் வந்து பாருங்க, 2:9. அடுத்து 3 என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறேன். சரியா? இதை பார்த்த உடனே ரொம்ப எளிமையா தான் இருக்கு.
பார்த்தோட நான் போடுற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆப்ஷன் சொல்லிட்டேன் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன வரணும், பிரைம் நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்கொயர் இருக்கா, கியூப் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அடுத்து பெருக்கல் வகுத்தல் பிளஸ் மைனஸ் எப்படி செக் பண்ணணும். சரியா, பாருங்க இதுல வந்து கண்டிப்பா பிரைம் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் வந்து கம்மிதான். சரியா, ஏன்னா 9 வந்திருக்கு, பிரைம் நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா, ரைட். அடுத்த என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் வந்து பார்க்கலாமா. இப்போ வந்து பாருங்க, ரெண்டு ஸ்கொயர் எவ்வளோ வரும், 4 வந்து வரும். 4 இங்கே வருதா, வரல. 4 + 5, அதே மாதிரி 3 ஸ்கொயர் 9 + 5 போட்டோம் அப்படின்னா 14 அப்படின்னு வருது. இது எதாவது வருதா, வரல. அப்போ ஸ்கொயர் டிக்கு அவுட்டு. ஸ்கொயர் டிக்லேயே வேற ஏதாவது வருதான்னு பார்ப்போமா. இங்கே 2 இருக்கு, இங்கே 9 இருக்கு. இந்த 9 அப்படிங்கிறது எதுக்கு பக்கத்தில் இருக்கு, 8க்கு பக்கத்தில் இருக்கு. 8 அப்படிங்கிறது என்ன, 2 கியூப். சரியா, அப்ப 2 கியூப் + 1 அப்படின்னு சொல்லி எழுதலாமா. இங்க 2 இருக்கு, இங்க 2 கியூப் + 1 அப்படின்னு சொல்லி இருக்கு, ஒரு இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா, அப்ப எழுதலாம். அதே மாதிரி இங்க 3 இருக்கு, 3 கியூப் எவ்வளவு, 3 கியூப் 3 9 9 3 27. 27 + 1 28. 28 ஆப்ஷன் இருக்கா, இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பார்த்தோம், இல்ல. ரெண்டாவது கியூப் வந்து பார்க்குறோம், பாருங்க இருக்கு 28 அப்படின்னு. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 28 தான். சரியா, இப்படி வந்து நம்ம வந்து போடலாம். சரியா, ரைட். அடுத்ததாக நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்து சம் 1:8, அடுத்து 27, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா, பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்ன லிங்க் இருக்குன்னு பார்க்கணும், இந்த ரெண்டுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பார்க்கணும். பார்ப்போமா. 1 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்குவோம். சரியா, 1 ஓகே, 1 ஸ்கொயர் இல்லைன்னா கியூப் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே 8 அப்படிங்கிறது கியூப் தான், 27 அப்படிங்கிறது கியூப் நம்பர் தான். அப்போ கியூபே எடுத்து பார்ப்போம். சரியா, 1 கியூப் இஸ்ட்டு இங்கே 2 கியூப், இது என்னது 3 கியூப். ரைட். அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வரிசையாக தான் வருது, அப்போ கண்டிப்பாக கியூபோட நம்பர் தான் வந்து வரப்போகுது. ஓகேவா, கியூபோட நம்பர் தான் வரப்போகுது. இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ 3க்கு அப்புறம் என்ன வரணும், 4 வரணும். சரியா, 4 கியூப். 4 கியூப் என்ன, 4 16, 16 64. 64 இருக்கா, இந்தா இருக்கிறது. ஆன்சர் இதுதான். இப்போ டவுட் வரலாம், சார் பிரைம் நம்பர் இருக்கான்னு இது பண்ணீங்கல்ல, பிரைம் நம்பர் செக்கே பண்ணல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா இங்க எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்க, 1ஆம் நம்பர் வந்துருக்கு. 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது பகை எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பிரைம் கான்செப்டை நம்ம வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா, இப்போ இந்த பிரைம் கான்செப்ட் அப்படிங்கிறது இதுக்கு வந்து வராது. ஓகேவா, இந்த 1 வந்ததுனால. சரியா, ரைட். அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 64 தான் ஆன்சர். சிம்பிள், 64 தான் ஆன்சர். சரி, இது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக 8 27 343 என்ன அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க. 8 27 இந்த நம்பரை பார்த்தாலே தெரியுது என்ன நம்பர், இது கியூப் நம்பரா வந்து இருக்கு. பார்க்கலாம், நம்ம வந்து கியூப்ல வருதான்னு பார்க்கலாம். சரியா, பாருங்க 8 அப்படிங்கிறது 2 கியூப், அதே மாதிரி 27 அப்படிங்கிறது 3 கியூப். அடுத்து 343 அப்படிங்கிறது எதோட கியூப், கொஞ்சம் யோசிங்க. டக்குன்னு வந்து என்ன வரணும் அப்படின்னா அதுக்கு தான் கியூப் நம்பர் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். 343 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7ஓட கியூப். 7 49, 49 7 343 அப்படிங்கிறது. சரியா, அப்ப 7ஓட கியூப் பாருங்க 2 3 7 வந்துருக்கு. சரியா, இப்போ வந்து பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொன்னேன், பிரைம் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட். இங்க 2 ஒரு பிரைம் நம்பர், 3 ஒரு பிரைம் நம்பர், அடுத்தாக 5 வந்துருக்கணும். பட் 5 வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க 7 வந்து கொடுத்துருக்காங்க. 7க்கு அப்புறம் என்ன பிரைம் நம்பர் இருக்கு,
8 பிரைம் நம்பரா? கிடையாது. 9 பிரைம் நம்பரா? கிடையாது. 10 பிரைம் நம்பரா? கிடையாது. 11 பிரைம் நம்பர். சரியா? அப்ப இந்த இடத்துல 11 கியூப் தான் வரணும். 11 கியூப் என்ன அப்படின்னா 1331 அப்படிங்கிறது. 11 கியூப் என்னது? 1331 அப்படிங்கிறது. சரியா? ரைட். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு 4 சம் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஆனா இந்த 4 சம்லயே மெஜாரிட்டி சொல்லிட்டேன். இப்ப நான் எது சொல்லலாம் அப்படின்னா பெருக்கல் சொல்லலாம், வகுத்தல் சொல்லலாம், கூட்டல் சொல்லலாம், கழித்தல் சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா அதெல்லாம் எளிமையா இருக்கும் பாருங்க. சரியா? இந்த மெஜாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 தான் வந்து மெஜாரிட்டி. ஒன்று பிரைமா இருக்கும், இல்லைன்னா ஸ்கொயரா இருக்கும், இல்லைன்னா கியூபா இருக்கும். இந்த 3 இல்லைன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல் போங்க. சரியா? பெருக்கி பாருங்க, வகுத்து பாருங்க, எது வருது பாருங்க, ஆன்சர் வந்து வரும். நம்ம வந்து இதுக்கான டெஸ்ட், சரியா? டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஒரு 15 கேள்விகள் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்க போட்டு பாருங்க. 15 கேள்விகளுக்கு ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா ஒரு 8 நிமிஷமோ டைம் வந்து கொடுக்குறேன். கீழே வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு லிங்க் இது பண்ணதுக்கு அப்புறம் கீழே நான் வந்து அந்த லிங்க் சேர்த்து வந்து கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க. சரியா? ரைட். உங்களுக்கு சப்போஸ் சார் எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ ஒரு டைம் வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரியா? நன்றி. அடுத்து ஒரு வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த அனாலஜிலே இப்ப நம்ம பார்த்தது நம்பர் அனாலஜி மட்டும் தான் வந்து பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து இதை பேஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா லெட்டர் அனாலஜி வந்து வரும். லெட்டர் அனாலஜிக்கு நான் தனியாக வந்து கொடுக்குறேன். சரியா? அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.